ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 100லேருந்து 150 கிராம் கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த சட்னிக்கு தேங்காய் துருவல் தேவை. தேங்காய் துருவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் நான் திருவல் வச்சுருக்கேன். 2வது வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தேவைப்படுது அப்படின்னா புளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணது வச்சுருக்கேன். தேவையான உப்பு. இந்த பொருள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கடாய் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். எந்த பொருளுமே மண் சட்டிக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு சுவை கொடுக்குற தன்மை வந்து எந்த பாத்திரத்தையும் கிடையாது, மண் பாத்திரத்தில் தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். இதில் நான் இப்போ ஊற்றுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை வந்து போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக அரைவேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அரைப்பதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைத்தண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கற்களை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரில் உள்ள கிருமியை வந்து இது முற்றிலுமே இது அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துமா. இதில் விட்டமின் B6 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் வாழைத்தண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 42 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற இவங்க எல்லாமே இந்த வாழைத்தண்டை மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. 100 கிராமில் வெறும் 42 கலோரிஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை எப்படி வேணும் எந்த விதத்துலையுமே சாப்பிட்லாம். வயிறை வந்து உங்களுக்கு அது ஃபில் ஆக்கிரும். நெக்ஸ்ட்டு ரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொட்டாசியமும் இருக்குது. வாழைத்தண்டில் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மலச்சிக்கலை ரொம்ப குணப்படுத்தும். 100 கிராமில் 3.1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா டயட்டரி ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதனால் மலச்சிக்கல் வந்து முழுமையாக குணமாகும்னு சொல்கிறாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை குறைபாடு வராது, அது நிவர்த்தி ஆயிரும்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமான தொடர்பான எல்லா பிரச்சனையுமே இந்த வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கிறதுனால சரியாயிரும்னு சொல்கிறாங்க. மூட்டு பிரச்சனை மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, இடுப்பு வலி இருக்குது, அதுவுமே கிளியர் ஆகிடுங்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு அரை பதத்திலேயே நம்ம இந்த வாழைத்தண்டை எடுத்தாச்சு. ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு உள் பதத்தோடு இருக்கும் பொழுதே நம்ம அந்த வாழைத்தண்டை வதக்கி எடுத்துடலாம். இந்த வாழைத்தண்டில் நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அனைத்து இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம இதில் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், ஆயில் இப்போ தான் ஹீட் ஆகுது. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை வந்து இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவலையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நான் கொஞ்சமாக இப்போ வாழைத்தண்டு செய்கிறதுனால தக்காளி புளிப்பே எனக்கு போதுங்கிறதுனால புளி ஆட் பண்ணல. நீங்கள் ஒரு 5-6 பேருக்கு செய்யும் பொழுது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சு வதக்கி நீங்கள் இது சட்னி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இங்கே புளி வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடாததுனால இந்த தக்காளியோட புளிப்பே எனக்கு போதுமானது. பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள் பதத்தோடு தான் வதக்கியிருக்கேன். ரொம்பையும் வந்து ஆயில் ஊற்றி சலசலன்னு நான் ஃப்ரை பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் அனைத்து சட்னிலையுமே போடுவேன். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் அதே மாதிரி வாழைத்தண்டு சட்னிலையும் ஒரு 2 கொத்த கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வதங்கிடுச்சு. இதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். பாருங்கள்,
வாழைத்தண்டு பெனிஃபிட் வந்து சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அந்த நார் நமக்கு வாயில் கடிப்படுறதுனால நமக்கு அது பிடிக்கிறதில்ல. சட்னி செஞ்சு சாப்பிடும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் வாழைத்தண்டு யூஸ் பண்ணுவீங்க. சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது தான் என்னோட அச்சீவ்மெண்ட்டே. உங்கள் குழந்தைங்கள நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம உணவு பழக்க வழக்கத்தை நல்ல விதமாக கொண்டு போகிறது அப்படி தான் என்னோட சேனலோட வெற்றியே. நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் அரைச்சி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான உப்பு போட்டு அதை சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், நம்ம என்றைக்குமே நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நல்லதை சாப்பிட்ணும் அப்படி தான் முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள், அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன தாளிப்பு இருந்தால் தான் சட்னி வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக வரும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் நான் எல்லா சட்னிலையுமே பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவேன். பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை போட்டு தாளிக்காத சட்னி எதுவுமே இல்லை. அதனால் அதில் கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாரில் உள்ள சட்னியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஊற்றினா போதும். ஏன்னா ஸ்டவ் வந்து ஹீட் ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு தாளிப்பு தானே. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்னியை ஊற்றாலே போதும். அந்த மண் சட்டியோட ஹீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு மாதிரி கொதி வருது. பாருங்கள், சட்னி நார்மல் சட்னி மாதிரி தான் இருக்குது. அதோட இது பாருங்கள், நவதானிய தோசை, அதுக்கு ஸ்பெஷலாக வாழைத்தண்டு சட்னி. இந்த நவதானிய தோசை உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தோடு எப்பயும் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.